என்ன ரமேஷ், நம்ம கம்பெனி ஆர்டர்ல பாதிக்கு மேல கேன்சல் ஆயிருக்கு. நேத்து வரை மார்க்கெட்ல டிமாண்ட்ல இருந்த நம்ம ப்ராடக்ட்ஸுக்கு இப்படி திடீர்னு வரவேற்பு இல்லாம போனதுக்கு என்ன காரணம்? நீங்க இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? அது அது வந்து கம் அவுட் ஐசே. அங்கிள், எங்க அப்பா ராஜசேகரோட ராஜா என்டர்பிரைசஸ் கம்பெனி நம்மளோட போட்டி போடணுங்கிறதுக்காக அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பாதி விலையில விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாதி விலைக்கா விக்கிறாங்க? கார் வருது, தயாரா இருங்க. குடிச்சிட்டு தடுமாறிக்கிட்டு போறான்னு தெரியுது இல்ல? வண்டிய நிதானமா ஓரமா ஒதுக்கி எடுத்துட்டு போக கூடாது. குடிச்சிட்டு நடு ரோட்ல ஆடிட்டு போறது இல்லாம அவங்கிட்ட என்ன சட்டம் பேசுற சட்டம்? அவங்கிட்ட கூட பேச்சு, சார்கிட்டே பேசிக்கோம்டா. ஆமா, சார்கிட்ட கூட ஒரு நியாயம் கேட்க வேண்டியிருக்கு. நீ என்ன பண்ற? உன் கம்பெனி சாமான்களை நான் விக்கிற விலையில பாதி விலைக்கு விக்கிறேன். அதனால எங்க கம்பெனி நஷ்டம் வந்துட்டா நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அதனாலதான் எங்க முதலாளி சொன்னாரு, இது உங்க விஷயம்டா, நீங்களே நியாயம் கேட்டுக்கங்கன்னு. என்ன சொல்றீங்க? ஓஹோ, சீதாராம உங்களை ஆரம்பிச்சு என்ன நடு ரோட்ல நிறுத்தி என் சட்டை பிடிச்சு கேள்வி கேட்க சொன்னானா? இதாண்டா பதில். மிஸ்டர் சர்மா, இந்த விஷயத்துல உங்க ஆலோசனை எனக்கு தேவையில்லை. சீதாராமோட ஃபேக்டரியில எந்த மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்காக என் சொத்தையே செலவானாலும் பரவாயில்ல, வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. Don't argue with me. Do what I say. டாடி, என்ன யாரையும் காணோம்? என்ன ரமேஷ், ஃபேக்டரியில வேலை செய்யற ஆளுங்களையே காணோம்? எங்க போனாங்க? அது வந்து அங்கிள், நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா வேலையை விட்டு போயிட்டாங்க. வேலை விட்டு போயிட்டாங்களா? What do you mean? என்ன காரணம்? வேற ஒரு ஃபேக்டரியில நம்மளை விட 2 மடங்கு சம்பளம் அதிகமா தராங்களாம். வாட்? 2 மடங்கா? யார் அந்த பைத்தியக்காரன்? எங்க அப்பா. ஓ, ராஜசேகரா. ராஜசேகருக்கு நம்ம ஒழிக்கிறதுல அப்படி என்ன ஒரு ஆனந்தம்? ஏன் எல்லாத்திலும் இப்படி போட்டியே வராரு? மோட்டர் ஏஜென்சியா? அதென்ன சாதாரண வாங்கி கொடுத்துறேன். யாருக்கு? மிஸ்டர் பல்ராம், உங்களுக்கு வேணா கேளுங்க, எது வேணாலும் செய்யறேன். உங்க மகனுக்கு நான் என்னால ஒண்ணு செய்ய முடியாது. மேரி, என்னுடைய உத்தரவு இல்லாம யாரையும் என் ரூம்குள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான்சென்ஸ். மிஸ்டர் ராஜசேகர், என்ன தெரியலையா? உங்களையா மறக்க முடியுமா சீதாராம்? ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க போல இருக்கு. நான் ஏதாவது உதவி செய்யணுமா? மிஸ்டர் ராஜசேகர், நீங்க இப்படி செய்யலாமா? என் வியாபாரத்தையே அழிச்சிட்டீங்க. மார்க்கெட்ல கம்பெனி பேர் இருந்த இடமே தெரியாம போச்சு.
போட்டி போட்டு என் முதுகெலும்பே உடைச்சிட்டீங்க. இதுக்கு மேல நஷ்டத்தை தாங்குற பலம் எனக்கு இல்ல மிஸ்டர் ராஜசேகர். சிலருடைய நஷ்டம் சிலருக்கு லாபம், சிலருடைய அழுகை சிலருக்கு சிரிப்பு, சிலருடைய தோல்வி சிலருக்கு வெற்றி. இதுக்கு பேர் தான் வாழ்க்கை மிஸ்டர் சீதாராம். இன்னைக்கு என் கம்பெனியை மூடுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. என்கிட்ட வேலை செஞ்ச திறமையான ஆட்கள் எல்லாம் உங்க பக்கம் இழுத்துட்டீங்க. திறமையும் புத்திசாலித்தனமும் நிறைஞ்சவனை தன் பக்கம் இழுக்கிறவன் தான் பிசினஸ் மேன். அத நீங்க செய்யல, மறந்துட்டீங்களா? அப்பா, இந்த விஷயத்துல என் எதிர்காலமும் அடங்கியிருக்கு. எனக்காகவாது சில விஷயங்களை விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கிறதா? உனக்கா? ஒருத்தருடைய எதிர்காலம் பிரகாசமா அமையும் போது மற்றவங்க அதை பார்த்து சந்தோஷப்படணும், கண்ணீர் விடக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? டோன்ட் வேஸ்ட் மை டைம். போகலாமே? வாங்க ஐயா, வாங்க வாங்க. ஐயா போட்டு என்ன ரொம்ப தூரம் ஒதுக்கிடாதே. வழக்கம் போல ராசானே கூப்பிடு. என்ன புது பழக்கம்? 555 வேண்டாம், வழக்கமா ஏன் சிகரெட்டை கொடு. என் கணக்கில் எழுதிங்க. மகராசா, கடவுள் உங்களை எப்பவும் இப்படியே வச்சிருக்கணும். நாங்க எப்போ உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சையத், என்ன பண்ணிட்டு இருக்க? தாத்தாவோட துணி துவைக்கிறேம்மா. தாத்தா துணியா? அவர் துவைக்க சொன்னாரா? இல்லம்மா, தாத்தாவுக்கு பாவம் உடம்பு சரியில்லைம்மா. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா உனக்கு என்னடா? அந்த வியாதி பிடிச்ச கிழவன் துணியை தொட்டு உனக்கு வந்துட்டு என்ன பண்றது? வா வா. அதனால என்னம்மா, உன்னோட புடவையெல்லாம் தாத்தா தினம் துவைக்கிறாருல்ல, அவங்களோட துணியை நான் ஒரு நாளைக்கு துவைச்சா என்னம்மா? நாயே, எதுக்கு நான் பேசுறேன்? ஏன் குழந்தை அடிக்கிற? என்ன உண்மையை அடிக்க முடியும்? இந்த வீட்டை தண்ட சோத்து தைரியக்கெல்லாம் ஒழிச்சு கொட்டணும்னு என் தலைவிதி. ஏன் பிள்ளையமா ஒழிக்கணும்? கொஞ்சமாவது உங்களுக்கு சூடு சொன்ன இருந்தா உங்க அழுக்கு துணியை இந்த சின்ன பையனை விட்டு தவிர்க்க சொல்லுவீங்களா? ஐஷா, என்ன சண்டைங்க? என்ன சத்தம்? வர வர உங்க அப்பா பண்ற அக்கிரமம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இவங்கிட்ட அழுக்கு துணியெல்லாம் கொடுத்து தவிர்க்க சொல்றாரு. கேட்டா சண்டைக்கு வர்றாரு. இல்லப்பா, நானு டேய், நீ உள்ள போடா சைத்தான். இதோ பாருங்க, இனிமே இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். என்ன ஐஷா, நீ எதுக்கு போகணும்? என்ன அன்வ, உண்மையை நான் சொல்றேன். அப்போ நான் போய் சொல்றேங்கிறீங்களா? உங்களுக்கு வயசாவதே தவிர கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நானே ஏதோ 5-6 வருஷத்துக்கு ஒரு தடவை லீவு கிடைக்குது, நீங்க வர, அதுவும் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்ட்டு. வந்தவனுக்கு வீட்டுல கொஞ்சமாவது நிம்மதி இருக்க வேண்டாம். அன்வ, நடந்த விஷயத்தை கொஞ்சம் நிதானமா கேளுப்பா. இனிமே இவர் பேச்ச நீங்க கேக்குறதா இருந்தா நான் போறேன். நீங்க உங்க அப்பா உங்க புள்ள சந்தோஷமா இருங்க. ஆயிஷா, நீ போயிட்டீனா அப்புறம் எனக்கு எது சந்தோஷம்? இது வரைக்கும் ஆயிஷா உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. நான் அதெல்லாம் விசாரிச்சதே இல்ல. இப்பதான் கண் கூட பாத்துட்டேனே. உங்களுக்கு தான் இந்த ஊர்ல நிறைய நண்பர்கள் இருக்காங்கல்ல, நீங்க பேசாம உங்க வழியை பார்த்து போயிடுங்களேன். இந்த உலகத்துல ஒன்ன விட்டா எனக்கு யாருப்பா இருக்கா? நான் எங்க போவேன்? இந்த வீட்டு கௌரவம் வெளியே போயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பாத்திரம் தேய்ச்சேன், புடவே துவைச்சு பாதி பட்டியா கிடந்தேன். அல்லா அல்லா அல்ல, உன்னையும் ஆயிஷாவை பத்தி வெளியில யார்த்தையும் நான் தப்பாவே பேசலையே, பெருமையா தரப்பா பேசினேன். இதெல்லாம் வெட்டியா வெளியில பேசி என்ன புண்ணியம்? வீட்டுக்குள்ளார ஒண்ணும் நிம்மதியை காணுமே. பாப்பா, நீங்க வெளியில போயிடுங்க. என்ன வெளியே போயிட்டு சொன்னீங்கன்னா அதுதான் என் கடைசி பயணமா இருக்கும். உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன வெளியில போட்டு சொல்லாதப்பா, வெளியில போட்டு சொல்லாத. பாருங்க, நாங்களா கழுத்து பிடிச்சு தடுறதுக்கு முந்தி நீங்களா போயிடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ராஜா, இதுவரைக்கும் நான் கௌரவமா வாழ்றதா உங்க எல்லாருக்கிட்டையும் நடிச்சேன். இப்ப என் மான மரியாதை எல்லாம் தெருவுக்கு வந்துருச்சு ராஜா.
அண்ணே சாப்பிடுங்க அண்ணே.